பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளினுடையான கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நாம் பார்க்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகுவதை நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாதே, தைரியமாய் திடன்கொள் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை தைரியப்படுத்துகிறார். நீ போ, எழுந்து உன் காரியங்களை நடப்பி என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்காக அநேக ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்காக சொல்லப்பட்டாலும் ஒரு பயம், நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலை, ஒண்ணுமே இல்லை. இன்னைக்கு நம்ம சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுகிறோம். ஈசாக்கை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, பஞ்ச காலத்துல அவன் விதை விதைத்தானா. இதுதான் நம்பிக்கை, இதுதான் விசுவாசம். நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை. இப்ப விதைச்சா அது முளைக்காது, தண்ணி இல்லை, அந்த பயிர் வராது. ஆனா அந்த சூழ்நிலையில நம்பிக்கையோடு விதை விதைக்கிறாங்க பாருங்க, அதுதான் விசுவாசம் என்று நான் சொல்லுகிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஒருவேளை இங்க சூழ்நிலைகள் எல்லாம் பார்க்கும்போது, என்னால் படிக்க முடியுமா, என்னால் இந்த திருமணத்தை நடத்தி வைக்க முடியுமா, என்னால் இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியுமா, இந்த வீட்டை கட்ட முடியுமா, இல்லை என்னால் இந்த எதிர்காலத்தில் இந்த ஃபீஸை கட்ட முடியுமா, இப்படி பலரும் பல விதமான தேவைகள் மத்தியில் பலவிதமான பயத்தோடு வேதனையோடு கூட ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். இதெல்லாம் நடக்குமா, நான் எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று சொல்லி உங்களுடைய இருதயத்தில் சூழ்நிலைகளை பார்த்து கலக்கம் அடைந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இதை நீங்க நம்பும் பொழுது அந்த நம்பிக்கை நிச்சயமாகவே முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. ஆபிரகாமை வெட்கப்படுத்தாத தேவன் உங்களையும் வெட்கப்படுத்த மாட்டார். உங்களோடு கூட இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை கவனித்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நம்புவதற்கு எதுவில்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். மழையும் இல்லை, காற்றும் இல்லை, ஆனாலும் பள்ளத்தாக்கு நீரால் நிரம்பி இருக்க காண்பீர்கள். இந்த வார்த்தைகளை நம்பும் பொழுது அந்த காரியத்தை பார்க்க கர்த்தர் நீர் உதவி செய்கிற தேவனாய் இருப்பது போல, ஆமாண்டவர், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரடையான சூழ்நிலைகளாக இருக்கலாம், நம்புவதற்கு எதுவில்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இது நடக்குமா என்று சொல்லி அங்கலாய்ப்போடு கூட இருக்கலாம். ஆமாண்டவர், இந்த காலையில கர்த்தரோட வார்த்தை அவர்களுக்கு நேராய் புறப்பட்டு வருகிறது. இதை ஆண்டவர் அவன் விசுவாசித்ததுனால அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல உடைய பிள்ளைகளும் விசுவாசத்தோடு உறுதியாய் இருக்குவதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.